தலை சிறந்த தமிழ் சான்றோர்களின் முன்முயற்சியாலும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் விளைவாலும் உருவாக்கப்பட்டது சென்னை தரமணியில் இயங்கி வரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். முனைவர் க. மீனாட்சி சுந்தரம், முனைவர் ச. வே. சுப்பிரமணியன், முனைவர் க. திருநாவுக்கரசு, முனைவர் சிலம்பொலி சு. செல்லப்பன், முனைவர் ச. சு. ராமர் இளங்கோ, முனைவர் ம. ராசேந்திரன், முனைவர் கரு. அழ. குணசேகரன் முதலான தமிழ் அறிஞர்களின் தலைமையில் சீரிய முறையில் தமிழாய்வு பணிகளை மேற்கொண்டு வந்த இந்நிறுவனத்திற்கு கடந்த சில ஆண்டுகளாக நிலையான தகுதியான தலைமை இல்லை. இது தமிழுக்கும் தமிழ் ஆய்வுகளுக்கும் நேர்ந்த தாழ்நிலையே. நிறுவனத்தின் இயக்குனர் பணியிடத்தை நிரப்பிட கடந்த 28/5/2023 அன்று விளம்பரம் செய்யப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. கடந்த ஓராண்டு காலமாக இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி கிடப்பில் போட்டு தற்போது இயக்குனர் பணியிடம் தொடர்பாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தையே நீக்கம் செய்துள்ளனர். தங்களின் சுய லாபத்திற்காக தமிழாய்வு நிறுவனத்தை காவு வாங்க துடிக்கும் சிலரின் செயல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி பணிகளில் தீராத கலங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதே உண்மை. தமிழ்நாடு அரசின் நேரடி ஆளுகையில் இயங்கும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இந்த அவல நிலை தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசியல் சார்பற்ற கல்வி தகுதி, ஆராய்ச்சி தகுதி, நிர்வாக தகுதி நிறைந்த ஒருவரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக விரைந்து நியமித்து தமிழ் வளர்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டுமென உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் தன் முகநூல் பக்கத்தில் வேதனையுடன் முதலமைச்சருக்கு பதிவு செய்துள்ளார். இது தமிழர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது தமிழ் வளர்ச்சி இயக்குநராக இருக்கும் அருள் நடராசன் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. வணிகவியல் படித்துவிட்டு தட்டச்சராக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்த கோபிநாத் என்பவரை முறைகேடாக உதவி இயக்குநராக பதவி வழங்க இப்போது அவரையே முழு கூடுதல் பொறுப்பு இயக்குநராக நியமனம் செய்திருக்கும் அருள் நடராசனுக்கு எதிர்ப்புகள் வலுக்கின்றன. விஜி சந்தோஷத்தின் பாதுகாவலரான பீட்டர் மைக்கேல் ராஜ் என்பவருக்கு அரசின் உயரிய விருதான தமிழ் செம்மல் விருதை வெற்று ஆதாயம் அடைந்ததன் மூலம் அருள் நடராசன் என்பது உறுதியாகிறது என்றும், இயக்கத்தில் பணியாளர்களிடம் ஆங்கிலத்தில் பேசி அத்துறையின் மாண்பையே கெடுக்கிறார் என்றும் அருள் நடராசன் மீது முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்து தகுதியான புதிய இயக்குநரை நியமனம் செய்ய வேண்டும் என்பதும் தமிழறிஞர்களின் கோரிக்கையாகும். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆனி பெருந்திருவிழா தேரோட்டத்தின் போது தேரின் 4 வடங்கள் அடுத்தடுத்து அருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனால் தேரோட்டம் பாதிக்கப்பட்டது. பின்னர் இரும்பு சங்கிலிகளை கொண்டு தேர் இழுப்பதற்கான பணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்தனர். தமிழகத்தில் படிப்படியாக முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். விஷ சாராயம் குடித்ததில் 49 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் ஒரே இடத்தில் கூடி யோகாசனம் செய்து வருகின்றனர். யோகா ஆரோக்கியமான நாட்டிற்கு வழிவகுக்கும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன் யோகாவை உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் பிரதமர் கிடைக்கச் செய்தார் என்று கூறிய ஆளுநர், உலக நாடுகள் யோகாவை ஏற்றுக்கொண்டது என்றும் யோகாவை கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டுள்ளார். நல்ல சாராயம் குறைக்கப்பட வேண்டும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி மாதேஷ் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். விஷ சாராய வழக்கில் கைதான 3 பேருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய வியாபாரி கோவிந்தராஜ், அவரது சகோதரர் தாமோதரன், கோவிந்தராஜ் மனைவி விஜயா ஆகிய 3 பேரையும் 14 நாட்கள் காவலில் வைக்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் எமிஸ் தளத்தில் மாணவர் ஆசிரியர் விபரம் பதிவேற்றுதல் உள்ளிட்ட பணிகளை தனியார் நிறுவன ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது.
சென்னையில் 500 வீடுகளுக்கு குழாயில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் கேஸ் விநியோக நிறுவனங்களிடம் இதுவரை 30,000 பேர் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆப்பிரிக்க நாடுகளான மலாவி, ஜிம்பாப்வேக்கு 2000 டன் பாசுமதி அல்லாத அரிசியை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த 2023 ஜூலை மாதத்தில் இருந்து பாசுமதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு தடை நீடித்து வருகிறது. உள்நாட்டில் அரிசி விலையை கட்டுக்குள் வைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட நாடுகளின் அடிப்படை உணவு தேவையை கருத்தில் கொண்டு அவற்றுக்கு அரிசி ஏற்றுமதியை மத்திய அரசு அவ்வப்போது அனுமதித்து வருகிறது. ஆண்டுதோறும் தேர்வு குறித்த உரையாடல் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி நடத்தி வருகிறார். ஆனால் அவர் தலைமையிலான அரசுக்கு வினாத்தாள் கசியாமலும் முறைகேடுகளின்றியும் தேர்வுகளை நடத்துவதற்கான திறன் இல்லை என்று காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது.